தென்காசியில் வெறிநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த வலியுறுத்தி முகமது நபீக் என்ற நகர்மன்ற உறுப்பினர் நாய் முகமூடி அணிந்து வந்து நகர்மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். மேலும் நாய் குரைப்பது போன்று ஒலி எழுப்பி அவர் நகர்மன்ற தலைவரிடம் மனு அளித்தார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடி அருகே இருசக்கர ஊர்தியும் சிற்றுந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர ஊர்தியில் சென்று கொண்டிருந்த 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்களது உறவினர்கள் சிற்றுந்தை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். கர்நாடக மாநிலத்தில் குரங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதை அடுத்து தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காட்டில் தமிழக நலவாழ்வுத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவிலிருந்து வரும் ஊர்திகளை தடுத்து நிறுத்தி அதில் இருப்பவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதுடன் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு அறிவியலாளர் என்ற திட்டத்தின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளிலிருந்து 30 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அடிப்படை அறிவியல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தொலைநோக்கி மூலம் வானில் உள்ள கோள்களை கண்டு மகிழ ஏற்பாடு செய்யப்பட்டது. கும்பகோணம் IDBI வங்கியில் அடமானமாக வைக்கப்பட்ட 9175 நெல் மூட்டைகள் மாயமாகியுள்ளன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தஞ்சை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் நெல் மூட்டைகளை உரியவர்களிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டுமென ஆணையிட்டது. தவறினால் 45 நாட்களுக்குள் 12 விழுக்காடு வட்டியுடன் மன உளைச்சலை ஏற்படுத்தியமைக்காக 10 லட்சம் ரூபாயை சேர்த்து வழங்க வேண்டும் என நுகர்வோர் நீதிமன்றம் ஆணையிட்டது. 3 நாள் பயணமாக உதகை சென்ற தமிழக ஆளுநர் RN ரவி தோடர் இன மக்களின் குலதெய்வ கோவில்களை பார்வையிட்டார். பின்னர் பழங்குடியின மக்களுடன் கைகோர்த்து நடனமாடிய அவர் ஒவ்வொரு இன மக்களும் தங்களது கலாச்சாரத்தை கைவிட்டால் தனித்துவ அடையாளத்தை இழந்துவிடுவர் என்றார். மயிலாடுதுறையை அடுத்த அசிக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவிகள் 8 பேர் கயிறை தாண்டி குதித்தவாறே 9 கிலோமீட்டர் தொலைவை கடந்து சாதனை படைத்தனர். ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டம் அதன் தலைவர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நகர்மன்ற உறுப்பினர்கள் சிலர் நகரின் பல இடங்களில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் இதனால் கொசு உற்பத்தி அதிகரித்து விட்டதாகவும் புகார் தெரிவித்தனர். வாரணாசியில் நடைபெற்ற குவான்கிடோ எனப்படும் தற்காப்பு கலை வாகையர் போட்டியில் தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்று திரும்பிய கோவை மாணவர்களுக்கு தொடர்வண்டி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்த மாதம் மொராக்கோவில் நடைபெறவுள்ள பன்னாட்டு போட்டியில் பங்கேற்கும் தங்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டுமென மாணவர்கள் கேட்டுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளதாக உழவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடுவணரசுக்கு இணக்கமான ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் மீது சட்டப்பேரவை தலைவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டும் பின்னணி என்ன என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கலால் துறை உரிம கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்க 25 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து பேரம் பேசப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.